வணக்கம். சில்வர் சாட் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். மாநில அந்தஸ்து குறித்து பிரதமர் பதில் இல்லை. கூட்டணியில் இருந்து என்ஆர் காங்கிரஸ் வெளியே வர வேண்டும். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தல். புதுச்சேரி மாநில அந்தஸ்து கோரிக்கை தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தெளிவான பதில் அளிக்காததால் முதலமைச்சர் ரங்கசாமி கூட்டணியிலிருந்து வெளியே வர வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தினார். பிரதமரின் புதுச்சேரி வருகை வரவேற்கத்தக்கதென்றாலும் மக்கள் எதிர்பார்த்த முக்கிய அறிவிப்புகள் வெளியாகவில்லை என அவர் தெரிவித்தார். ஆயுஷ்மான் திட்டம் முறையாக செயல்படவில்லை என்றும் ஜிப்மர் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு ஓரளவு மட்டுமே சிகிச்சை வழங்கப்படுகிறது என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் புதுச்சேரியில் முறையான சுற்றுலா வளர்ச்சி இல்லை என்றும் ரெஸ்டோபார் திருப்புகள் கலாச்சார பாதிப்பை ஏற்படுத்துகின்றன என்றும் அவர் கூறினார். தகவல் தொழில்நுட்ப தொழிற்சாலைகள் கொண்டுவர அரசு தீவிரமாக செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மாநில அந்தஸ்து என்பது புதுச்சேரியின் முக்கிய பிரச்சனையாகும். அதற்காக பிரதமருக்கு உரிய அழுத்தம் கொடுக்காதது ஏன் என கேள்வி எழுப்பிய அவர் முக்கிய கோரிக்கைக்கு பதிலில்லாத நிலையில் கூட்டணியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தெரிவித்தார். மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கிய லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட கக்கையாந்தோப்பு பகுதியில் உள்ள பேபிசாரா இல்லத்தில் உள்ள மனநலம் குன்றிய ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கினார் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின். தனது கைகளால் மதிய உணவு பரிமாறிய அவருக்கு குழந்தைகள் மற்றும் இல்ல நிர்வாகிகள் நன்றி தெரிவித்தனர். உடன் மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ், மீனவரணி தலைவர் குமரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் இருந்தனர். தொடர்ந்து பேபிசாரா இல்ல நிர்வாகிகளிடம் அவர்களின் தேவைகள் குறித்தும் கேட்டறிந்த நிறுவன தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் அவர்களின் பணியை பாராட்டி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாலம் கட்டும் பணி மற்றும் பழைய பாலம் புதுப்பிக்க பணியினை விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரி முண்டியம்பாக்கம் முற்றாம்பட்டு கிராமம் மற்றும் குமாரபாளையம் கிராமத்தை இணைக்கும் வகையில் சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே தமிழக அரசு நெடுஞ்சாலைத்துறை திட்டத்தின் மூலம் உயர்மட்ட பாலம் அமைக்க ரூபாய் 23.86 கோடி ரூபாய் செலவில் புதிய பாலம் கட்டும் பணியும் பயன்பாட்டில் உள்ள பழைய பாலத்தை சீரமைக்கும் பணிக்கு ஒரே நேரத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டது. புதிய கூடுதல் பாலம் கட்ட உத்தேசிக்கப்பட்டு தமிழக அரசால் புதிய பாலம் கட்ட நெடுஞ்சாலைத்துறைக்கு 27.50 கோடி ரூபாய் நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே அமையும் இப்பாலம் 12.95 மீட்டர் அகலம், 14 கண்கள், 266 மீட்டர் நீளமும் 10.50 மீட்டர் ஓடுதல் அகலம் கொண்டது. பால பணியின் ஒப்பந்த காலம் 18 மாதத்திற்குள் முடிக்க காலமாகும். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டார். உடன் கண்டமங்கலம் ஒன்றிய பெருந்தலைவர் வாசன், கண்டமங்கலம் ஒன்றிய துணை பெருந்தலைவர் நஜ்ரா பேகம், தமிழ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் முற்றம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் ராஜி, பொறியாளர் விநாயகம், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராமதாஸ் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழக பல்வேறு பொறுப்பு உறுப்பினர்கள் பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கண்டமங்கலம் அருகே குடும்ப தகராறில் மனைவியின் கழுத்தை அறுத்த தச்சு தொழிலாளியை போலீசார் கைது செய்தனர். கண்டமங்கலம் அடுத்த முற்றாம்பட்டு கிராமத்தில் வசித்து வரும் தம்பதியர் விமல்நாதன் வயது 35, சந்தியா வயது 30. விமல்நாதன் தச்சு தொழில் செய்து வருகின்றார். இவரது சொந்த ஊர் நெல்லிக்குப்பம். தற்பொழுது மாமியார் வீட்டில் தங்கி தச்சு தொழிலில் கூலி வேலை செய்து வருகின்றார். இந்த தம்பதியினருக்கு 7 வயதில் ஒரு மகனும் 3 வயதில் ஒரு மகளும் உள்ளனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு கணவன் மனைவி இருவருக்கும் இடையே குடும்ப பிரச்சனை காரணமாக வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் மாமியார் தலையிட்டு சமாதானம் செய்துள்ளார். அதன்பின் அதிகாலை முன்கூட்டியே எழுந்த விமலநாதன் தூங்கிக் கொண்டிருந்த தனது மனைவி சந்தியாவின் கழுத்தை கத்தியால் அறுத்துள்ளார். இதில் சத்தம் கேட்டு குழந்தைகள் கூச்சலிட்டு உள்ளனர். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் ஓடி வந்த நிலையில் விமலநாதன் அங்கு திருந்து தப்பித்து சென்றார். இரத்த வெள்ளத்தில் கிடந்த சந்தியாவை அப்பகுதி மக்கள் மீட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து கண்டமங்கலம் தாயார் ராஜவேணி புகாரின் பேரில் கண்டமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான விமல்நாதனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தமிழகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராக வேண்டி அண்ணா தொழிற்சங்கத்தினர் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர்.
எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராக வேண்டி அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. அண்ணா தொழிற்சங்கத்தின் தமிழ்நாடு மாநில தலைவர் தாடி ராசு தலைமையில் புதுச்சேரி பணிமனை செயலாளர் ராஜாராம், இணை செயலாளர் சிவபாலன் தலைமையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி நிர்வாகிகள் சிறப்பு பூஜை செய்தும் தங்கத்தேர் எழுதும் வழிபட்டனர். பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கினர். சந்திர கிரகணம் நிறைவடைந்த நிலையில் புதுச்சேரி அடுத்துள்ள பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவிலில் நடை திறக்கப்பட்டுள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. சந்திர கிரகணத்தை ஒட்டி புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் உள்ள முக்கிய கோவிலில் நடை காலை முதல் அடைக்கப்பட்டது. தொடர்ந்து இரவு 7 மணிக்கு சந்திர கிரகணம் நிறைவு பெற்றது. இந்நிலையில் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான பஞ்சவடியில் அமைந்துள்ள 36 அடி உயர பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலின் நடைகள் திறக்கப்பட்டு கோவில் முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டு கோவிலில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் உள்ளிட்ட அனைத்து சுவாமிகளுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பாதுகாப்பு பணிக்கு இந்திய திபெத்திய எல்லை காவல் படையினர் வில்லியனூரில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பல்வேறு பாதுகாப்பு பணிகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், மத்திய தேர்தல் துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் உத்தரவின் பேரில் ஐஜி மற்றும் சீனியர் எஸ்பி மேற்பார்வையில் தேர்தல் பாதுகாப்பு ஆலோசனை கூட்டம் மேற்கொள்ளப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பொது அமைதியை பேணுதல், குற்ற செயல் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, பதட்டமான ஓட்டுச்சாவடியை அடையாளம் காணுதல் மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவதற்காக மத்திய காவல்படை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதன் முன்னோட்டமாக வில்லியனூர் பகுதியில் சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் மேற்பார்வையில் வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் மற்றும் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையில் இந்திய திபெத்திய எல்லை காவல் படையினர் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் வில்லியனூர் சுல்தான்பேட்டை முதல் மாடவீதி, கோட்டைமேடு, கண்ணகி, ஹைமாஸ் வழியாக சென்று கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் ருத்ர வன்னியர் சங்க ஆலோசனை கூட்டத்தில் தேர்தலில் போட்டியிட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை மேயர் நந்தகோபால் தெரு மற்றும் அபேட் தெரு சந்திப்பில் ருத்ர வன்னியர் சங்கத்தின் சிறப்பு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. சங்கத்தின் மாநில தலைவர் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட சங்க உறுப்பினர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். மேலும் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் ருத்ர வன்னியர் சங்கத்தின் சார்பில் மாநில தலைவர் கோபாலகிருஷ்ணன் லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிட வேண்டும் என கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் ஒருமித்த கருத்துடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. லாஸ்பேட்டையை பூர்வீகமாக கொண்ட கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு இப்பகுதியில் செல்வாக்கும் எளிய மக்களிடையே அவர் கொண்டுள்ள நற்பெயரும் அவரை வெற்றியடை செய்யும் என கூட்டத்தில் நிர்வாகிகள் உறுதிபட தெரிவித்தனர். மேலும் கொரோனா காலத்தில் மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்ததோடு இன்றும் மக்களின் தேவைகளை உணர்ந்து அவர்கள் கேட்கும் உதவிகளை உடனுக்குடன் செய்து வருவதாகவும் நிர்வாகிகள் தெரிவித்தனர். கூட்டத்தில் வன்னியர் சங்கத்தின் ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் லாஸ்பேட்டை தொகுதி மக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஆதிதிராவிட நலத்துறை சார்பில் 70 பயனாளிகளுக்கு அம்பேத்கர் வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்த பாரதத்தின் பல்வேறு இடங்களுக்கு 8 நாட்கள் ரயிலில் செல்லும் யாத்திரையை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து அனுப்பி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் அம்பேத்கர் யாத்ரா திட்டத்தின் கீழ் பயனாளி ஒருவருக்கு ரூபாய் 40,000 செலவில் 70 பயனாளிகள் அம்பேத்கர் வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்த பாரதத்தின் பல்வேறு இடங்களுக்கு 8 நாட்கள் யாத்திரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி ரயில் நிலையத்தில் இருந்து ரயிலில் புறப்பட்ட பயனாளிகளை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து அனுப்பி வைத்தார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி, ஆதி திராவிட நலத்துறை செயலர் முத்தம்மா உள்ளிட்ட துறையின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் அம்பேத்கரின் யாத்ரா திட்டத்தை புதுச்சேரி அரசு அறிமுகப்படுத்தி இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். வில்லியனூர், கண்ணதாசன், திருவள்ளுவர் நகர்களில் ரூபாய் 16.30 லட்சம் செலவில் தார் சாலை அமைக்கும் பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வில்லியனூர், கண்ணதாசன் நகர் மற்றும் திருவள்ளுவர் நகர் பகுதியில் உள்ள குறுக்கு தெருக்களுக்கு தார் சாலை அமைக்கும் பணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 16,30,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வில்லியனூர் கொம்பியூன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்பியூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் சத்யநாராயணா, ஊர் முக்கியஸ்தர்கள் முருகையன், ரஜினி முருகன், மாரிப்பாண்டி, ஆரியா, பாலமுருகன், விக்னேஷ், கணபதி, சாந்தி, சாமுண்டீஸ்வரி, வாணி, கோமதி, மகாலட்சுமி,
திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், வர்த்தகரணி அமைப்பாளர் ரமணன், மாநில துணை அமைப்பாளர்கள் சரவணன், ராமதாஸ், செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணி, கிளைக்கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜெய் சரவணகுமார் தலைமையில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை மற்றும் கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் பகுதியில் கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் கட்டும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 34,64,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், இதனைத் தொடர்ந்து தொண்டமானத்தம் பகுதியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அதிகாரி அலுவலக புதிய கட்டிடம் திறப்பு விழாவும், தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப்பள்ளியில் பழுதடைந்த சுற்றுச்சுவரை மீண்டும் கட்டுவதற்காக ரூபாய் 1,08,20,000 மதிப்பீடு செய்யப்பட்டு ஆதி திராவிடர் சிறப்பு கூறு நிதியின் மூலம் பெறப்பட்டு பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான AK சாய்ஜெய் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்டம் செயற்பொறியாளர் பீனா ராணி, உதவி பொறியாளர் அப்துல் நாசர், இளநிலை பொறியாளர் சண்முகம், கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி, புதுச்சேரி பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்டம் 2 செயற்பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் எழில்வண்ணன், இளநிலை பொறியாளர் மணிமாறன், பள்ளி துணை முதல்வர் மனோன்மணி மற்றும் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி, தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜெய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, ஆசிரியர்கள், கட்டிட ஒப்பந்ததாரர் பூபாலன், வெங்கடேசன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கூட்டணி கட்சியினர், பாஜக பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களின் முன்னேற்றம் உலகின் முன்னேற்றம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி. சாதனை பெண்களின் வேடமணிந்து சென்ற மாணவிகளை பொதுமக்கள் கண்டு ரசிப்பு. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் முன்பு பூவம் TMI செயின்ட் ஜோசப் பள்ளி சார்பில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளின் பேரணி நடைபெற்றது. பெண்களின் முன்னேற்றம் உலகின் முன்னேற்றம் என்ற தலைப்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் சாதனை படைத்த பெண்களின் வேடமணிந்து முக்கிய விதியியல் வழியாக பேண்டு வாத்தியம் முழங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தடைந்தனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரதி மாணவ மாணவிகளை வரவேற்று பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து பேசினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி தாளாளர் அருள் சகோதரி லீதா ரோஸ்லி, பள்ளி முதல்வர் அந்தோணி ஜெயசீலன், பள்ளி நிர்வாகி அருள் சகோதரி விண்ணரசி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம், ராஜீவ்காந்தி நகர், மாணிக்கவாசகர் நகர் பகுதியில் அடிப்படை வசதிகள் கேட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கரிக்கலாம்பாக்கம், ராஜீவ்காந்தி நகர் மற்றும் மாணிக்கவாசகர் நகர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளாக சாலை, குடிநீர் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கவில்லை. அடிப்படை வசதிகள் கேட்டு அப்பகுதி மக்கள் நெட்டப்பாக்கம், கும்புயின் பஞ்சாயத்து ஆணையர் மற்றும் தொகுதி MLA ஆகியோருக்கு மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லை. இதனால் அதிருப்தியடைந்த இப்பகுதி மக்கள் இன்று இதையடுத்து அப்பகுதி மக்கள் மடுகரை, தவளக்குப்பம் சாலைகளில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கரிக்கலாம்பாக்கம் சப் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரன் தலைமையிலான போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். மறியல் சம்பந்தமாக தொகுதி MLA லட்சுமி காந்தனிடம் தொடர்பு கொண்டு பேசினர். அப்போது ஒரு வாரத்தில் சாலை வசதி ஏற்படுத்தி கொடுப்பதாக உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து மறியலை கைவிட்டனர். இதனால் கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் 30 நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. NR காங்கிரஸ் பிரமுகரும் காமாட்சியம்மாள் அறக்கட்டளை நிறுவனருமான ரவிக்குமார் பிறந்தநாளை ஒட்டி மங்கலம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் மங்கலம் சட்டமன்ற தொகுதியில் காமாட்சியம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு மங்கலம் தொகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீழ் அகரஹாரம், திருக்காஞ்சிப்பேட், திருக்காஞ்சி மாரியம்மன் கோவில், டி ஆண்டியார்பாளையம், விநாயகர் கோவில், மேல்காஞ்சி, திருக்காஞ்சி மாரியம்மன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் NR காங்கிரஸ் பிரமுகரும் காமாட்சியம்மாள் அறக்கட்டளை நிறுவனருமான ரவிக்குமார் பிறந்தநாளை ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காமாட்சியம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமார் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அருகில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் உள்பட வெண்ணிலா நகர் குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் முழுவதும் அடைக்கப்பட்டு துர்நாற்றம் வீசியும் புழுக்கள் மற்றும் கொசுக்கள் உற்பத்தி பெருகி அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு மக்கள் டெங்கு, மலேரியா போன்ற நோய்களால் அவதிப்பட்டு வருகின்றனர். நமது மக்கள் கழகம் தலைவர் நேரு MLA அவர்களின் வழிகாட்டுதலின்படி நெல்லித்தோப்பு தொகுதி வேட்பாளர் கராத்தே சுந்தர்ராஜன் என்கிற ராஜப்பா அவர்கள் அவ்விடத்திற்கு விரைந்து சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்து அந்த கழிவுநீர் வாய்க்காலை பார்வையிட்டு உடனடியாக புதுச்சேரி நகராட்சி ஊழியர்களை வரவழைத்து சுத்தம் செய்தார்.
இதனால் வெளிநகர் குடியிருப்பு பகுதி மக்கள் மிகவும் நிம்மதி அடைந்தனர். மேலும் தொகுதி வேட்பாளர் கராத்தே சுந்தர்ராஜன் என்கிற ராஜப்பா அவர்களுக்கு நன்றி கூறி பாராட்டினர். மேலும் தொகுதியில் மேற்கொண்டு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி செய்து தருவதாக அவர் வாக்களித்தார். தமிழகத்தில் சுயநலமிக்க காங்கிரஸ்காரர்களை தன் வசப்படுத்திக் கொண்டு மிரட்டும் திமுக புதுச்சேரியிலும் காங்கிரஸை மிரட்டிக் கொண்டு வருகிறது என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியை பற்றி பேசுவதற்கு திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு எவ்வித அருகதையும் கிடையாது. தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் அதிகார பதவி வெறியில் ஏற்கனவே 20 ஆண்டுகளுக்கு மேலாக கூட்டணியில் இருந்த திமுகவும் காங்கிரசும் கூட்டணி அமைக்க முடியாமல் தள்ளாடுகின்றன. தற்போது தமிழகத்தில் சுயநலமிக்க காங்கிரஸ்காரர்களை தன் வசப்படுத்திக் கொண்டு மிரட்டும் திமுக புதுச்சேரியிலும் காங்கிரஸை மிரட்டிக் கொண்டு வருகிறது. 15 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற போது அதன் கூட்டணி கட்சியான திமுக வெறும் 2 இடங்களில் மட்டும் வெற்றி பெற்றுவிட்டு தற்போது எங்கள் தலைமையில்தான் ஆட்சி என்று பதவி வெறியில் காங்கிரஸை மிரட்டுகிறது. இங்குள்ள திமுகவின் ஒரு சில கைக்கூலி காங்கிரஸ் தலைவர்களுக்கு இந்த உண்மைகள் புரியாது. காங்கிரஸ் கட்சியின் தன்மானமுள்ள உண்மையான தொண்டர்கள் இந்த உண்மை நிலையை உணர்ந்து இந்த தேர்தலில் திமுகவை புறக்கணிக்க வேண்டுமென்றார். அதிமுகவின் தொடர் கோரிக்கையை ஏற்று 10 ஆண்டுகளுக்கு பிறகு வக்பு வாரியத்திற்கு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளதை அதிமுக வரவேற்கிறது என்றும் இதில் 2 இந்துக்கள் இடம்பெற்றிருப்பது எதிர்காலத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் என கூறினார். மேலும் வளைகுடா நாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்கள் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தவர்களை அவர்கள் விருப்பப்பட்டால் பத்திரமாக நம் நாட்டிற்கு அழைத்து வர வேண்டும் என புதுச்சேரி மற்றும் மத்திய அரசை வலியுறுத்தினார். புதுச்சேரியில் 7 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 2.60 லட்சம் இழந்துள்ளனர். லாஸ்பேட்டையை சேர்ந்தவர் ஃபேஸ்புக்கில் ஏர் இந்தியா உறுப்பினர் அட்டை பதிவு மற்றும் ரூபாய் 3000 உடனடி தள்ளுபடி தொடர்பான விளம்பரத்தை பார்த்தார். இதனையடுத்து அதிலிருந்த மொபைல் எண்ணை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட போது எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் ஏர் இந்தியா உறுப்பினர் அட்டை பதிய வாட்ஸ்அப்பில் வரும் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்து விவரங்களை பதிவிடும்படி தெரிவித்துள்ளார். அதன்பின் அவருக்கு வந்த மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்து விவரங்களை பதிவிட்ட சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் 1,18,650 மோசடியாக எடுக்கப்பட்டது. இதேபோல் திருக்குனூரை சேர்ந்தவர் 90,000, கோரிமேட்டை சேர்ந்தவர் 11,997, திருக்குனூரை சேர்ந்த பெண் 25,000, காலப்பட்டை சேர்ந்தவர் 5,937, வில்லியனூரை சேர்ந்தவர் 5,000, கிருமம்பாக்கத்தை சேர்ந்த பெண் 4,400 என 7 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 2,60,984 இழந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 வாலிபர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 105 கிராம் கஞ்சா செல்போன்கள் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி உருவையார் திருக்காஞ்சி மெயின் ரோடு டி ஆண்டியார்பாளையம் சந்திப்பில் நேற்று மாலை 2 பேர் கஞ்சா விற்பனை செய்து வருவதாக மங்களம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. குறிப்பாக சிறுவர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக தகவல் வந்ததை தொடர்ந்து போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். போலீசாரை கண்டதும் அங்கு நின்றிருந்த 2 பேர் தப்பி ஓட முயன்றனர். உடனடியாக அவர்களை விரட்டிப்பிடித்து விசாரித்ததில் உருவையார் புதுநகர் சேர்ந்த முகிலன் வயது 20 மற்றும் கற்குளம்பேட் சுபாஷ் நகரை சேர்ந்த தமிழரசு வயது 20 என்பதும் கஞ்சாவை மறைத்து வைத்து விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 105 கிராம் கஞ்சா பொட்டலங்கள், 3 செல்போன்கள் மற்றும் ரூபாய் 1,100 ரொக்கம் கைப்பற்றப்பட்டது. தொடர்ந்து இருவரையும் போலீசார் கைது செய்து போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கரசூர் கிராமம் சித்தேரி கரையில் எழுந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு 20ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்பியூன் கரசூர் கிராமம் சித்தேரி கரையில் எழுந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு 20ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த புதன்கிழமை 25ஆம் தேதி கொடிக்கட்டுதல் நிகழ்ச்சியும், 26ஆம் தேதி வியாழக்கிழமை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும், 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு சாகை வார்த்தல், ஊரணி பொங்கல், தீச்சட்டை எடுத்து வருதல், கும்பம் கூட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் இரவு சுவாமி வீதியுலா நடைபெற்றன. சனிக்கிழமையன்று அம்மன் சித்தாந்த வேடத்தில் கபாலம் ஏந்தி தர்மம் வாங்குதல் நிகழ்ச்சியும், முக்கிய நிகழ்ச்சியாக மார்ச் 1ஆம் தேதி அன்று நிதாசினி உடல் கிழித்து குடல் பிடுங்கி சிவனை மீட்டெடுத்தலும், அதனைத் தொடர்ந்து அம்மன் வேடமடைந்து பாவாடராயன், வீரபத்திரன், காட்டேரி, முனீஸ்வரன், பூதகணங்கள் சூழ ஸ்ரீ மகாவிஷ்ணு சூழ்ச்சியால் படையுடன் மயானம் சென்று வல்லால கண்டனை அழித்து மயான கொள்ளையிடுதல் நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
மேலும் முக்கிய பிரமுகர்கள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தால், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனருமான ரவிக்குமார் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் அவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் கரசூர் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். இத்துடன் சில்வர் சாட் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.